என்னது நஜிரோவோட சோடும் சோராவோட சோடும் கொலைட் ஆக போஸ்ட்ல ஒரு பிளாஸ்ட் ஏற்படுச்சா? ரீசெண்டாக ஒன் பீஸ் எபிசோடு 1150 ரிலீஸ் ஆயிருக்கும். அதில் நஜிரோவும் ஜோரோவும் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஃபைட் பண்ண போஸ்ட்ல ரெண்டு பேர்த்தோட சோடுமே கொலைட் ஆயிருக்கும். அது மூலமா ஃபயர் கிரியேட் ஆகி ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி பார்த்ததே கிடையாது. இது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலிடான ரீசனை தான் இந்த இடத்துல சொல்ல போறேன். நஜிரோவோட சோடும் ஜோரோவோட சோடும் கொலைட் ஆக போஸ்ட்ல நஜிரோ வந்து கிரிட்ஸுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. கிரிட்ஸு சோடை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 3 கேட்டகரி உண்டு. ஒன்று சோடாய், என்னோட நீடாய், மூணாவது வந்து சண்டாய். இதில் சோடாய் வந்து நம்ம நஜுரோ கிட்ட இருக்குது, சாண்டாய் வந்து நம்ம ஜோரோ கிட்ட இருக்குது. பேசிக்காக கிரிட்ஸு சோட கர்ஸ் பிளட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா அன்ஸ்டேபிளாகவும் பிளஸ் டேஸ்டிலையும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதனால நார்மல் சோடு கொலைடாக போஸ்ட்ல கொடுக்கக்கூடிய இம்பாக்டை வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது ரொம்பவே வயலண்டான ரியாக்ஷனை கொடுக்கும். எதனாலனா ஒவ்வொரு கிரிட்ஸு பிளேடுக்குமே பிளட் லெஸ்ட் இருக்கும், கில்லிங் இன்டென்ட் இருக்கும், அதிகப்படியான வில் இருக்கும். அதனால ரெண்டு கிரிட்ஸு பிளேடு மீட் பண்ண போஸ்ட்ல அதோட கர்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, மாற்றி மாற்றி ரெகக்னைஸ் பண்ணிக்கிறோம். ரெகக்னைஸ் பண்ணிட்டு ஃபியர்ஸ்ஃபுல்லி ரியாக்ட் பண்ணும். அப்படி ரியாக்ட் பண்ணுறது மூலமாக டார்க் எனர்ஜி பஸ்ட் அவுட் ஆகும். ரெண்டு சோடோட பிளட் லெஸ்ட் இருக்குல்ல, அது ஷாக்வே மூலமாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகும், ஸ்பார்க்குமே உருவாகும், குறிப்பாக ஃபயருமே பற்றிக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் நஜிரோவோட சோடும் சோராவோட சோடும் கொலைடாக போஸ்ட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி இன்னுமே ஒரு சில ரீசன்ஸ் வந்து சொல்லலாம். லைக் ஒவ்வொரு கிரிட்ஸு பிளேடுக்குமே அதிகப்படியான வில்லு உண்டு. அதனால ரெண்டு கிரிட்ஸு பிளேடு கிளாஸ் ஆக போஸ்ட்ல அதோட வில் இருக்கு பார்த்தீங்களா, மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிக்கிடும். ஃபைட் பண்ணி டோமினேட் பண்ணி ட்ரை பண்ணும். லைக் உன்னோட வில்லை விட என்னோட வில் வந்து ரொம்பவே பெருசுன்னு காமிக்கிற மாதிரி டோமினேட் பண்ணி ட்ரை பண்ணும். ரெண்டு சோடுமே மாற்றி மாற்றி டோமினேட் பண்ணி ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஸ்ட்ராங்கான ஷாக்வே உருவாகும். அது மூலமாக கூட இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பிளாஸ்ட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி ஹாக்கி ஓவர்லோட் ஆகி பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேருமே ஆர்மேன் ஹாக்கி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கான்கோர் ஹாக்கி இருக்குது. ரெண்டு கிரிட்ஸு பிளேடுமே மாற்றி மாற்றி டோமினேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க டைமில் அவங்க யூசர்ஸோட ஹாக்கியை அதிகப்படியாக ட்ராப் பண்ணியிருக்கணும். அது மூலமாக கூட இந்த பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னவா இருந்தாலும் ரெண்டு கிரிட்ஸு சோடு வந்து மாற்றி மாற்றி கொலைடானனால தான் இந்த இம்பாக்ட் ஏற்பட்டிருக்குது. அது நமக்கு தெளிவாக தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.